தேர்தல் ஆணையம்ன்றதுங்க, தேர்தல் ஆணையம்ன்றது எல்லாத்தையுமே தேர்தல் ஆணையம் அது ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் யாரும் டெல்லியிலேருந்து அல்லது பிரான்ஸ்லேருந்து அமெரிக்காவிலேருந்து புதுசாக அதிகாரிகள் வராங்களா? கிடையாது. இதே தாசில்தார் தான் எலெக்ஷன் இதே தாசில்தார் தான் ஆர்ஓ மாறிடுவார். இதே கலெக்டர் தான் வந்து டிஇஓ, டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருந்தவர். இன்னும் திமுக கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. திமுக இல்ல, அதிமுக இல்ல, யார் ஆட்சியில் இருந்தாலும் திமுக கண்ட்ரோல் ஒருத்தர் மேல இருந்து அப்சர்வர், பார்வை, தேர்தல் பார்வையாளர்னு வருவார். அவர் தான் வந்து ஒரு எலெக்ஷன் கமிஷன்லேருந்து வர ஒரு மற்றபடி இந்த எலெக்ஷனை கம்ப்ளீட்டாக நடத்துறது நம்ம விஏஓவில் ஆரம்பித்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வரைக்கும் தான் இருக்குது. ஆசிரியர், இங்கே இருக்கிற ஆசிரியர்கள் தான் வந்து போலிங் ஆஃபீஸர்ஸாக இருப்பாங்க. நம்ம தாசில்தார் டெப்டி தாசில்தார் தான் ரிட்டர்னிங் ஆஃபீஸராக மாறிடுறாங்க. நம்ம நம்ம ஆர்டிஓஸ் தான் வந்து இஆர்ஓ மாறுறாங்க, எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸராக மாறிடுறாங்க. நம்ம கலெக்டர் தான் டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸராக மாறிடுறாரு. வேறு யாரும் புதுசாக வர்றதில்லை. அதனால் தமிழ்நாடு அரசுக்கு என்ன நெருக்கடி இருக்கோ, இவரோட கூட்டத்தை ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்கு அவங்க போட்டிருக்க எஸ்ஓபிஸ், அந்த எஸ்ஓபிஸை அவங்க ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறதும் இல்லை, எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் இருக்குது. அது அவர் வந்து ஒரு தலைவராகவே பார்க்கல. அவர் வந்து இந்த பசங்கள்லாம் பேசுகிறதெல்லாம் பார்த்தாக்கா, ஒரு பொண்ணு சொன்னது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. அவங்க அப்பா அம்மா இருப்பாங்க, அவங்க கணவர் இருப்பார். எனக்கு எங்கள் கணவரை விட எங்கள் விஜய், இதெல்லாம் வந்து இவ்வளவு, இதெல்லாம் வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்தது இது வெறித்தனம் இல்லை. இப்போ இதை எப்படி அவருக்கு கூடுற அந்த கூட்டத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்றது தமிழ்நாடு அரசுக்கே ஒரு இது. அதனால தான் எஸ்ஓபி எல்லாம் போட்டாங்க. இதைத்தான் தேர்தல் ஆணையமும் சொல்லுது. தேர்தல் ஆணையம் புதுசாக ஒன்று டிரைவ் பண்ண முடியாது இல்லை, அதுக்கான இடம் இல்லை, அதுக்கான சிஸ்டம் அவங்ககிட்ட இல்லை. அவங்க தான் தே ஷுட் டிபெண்ட் ஆன் ஸ்டேட் கவர்மெண்ட்.